ஹலோ மக்களே, நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, காவேரிப்பட்டினம் அடுத்த நெடுங்கல் நெடுங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த நெடுங்கல் பக்கத்தில் இருக்கிற காவாக்கரை அப்படின்ற இடத்துல மருதேரி கிராமத்தில் ஜீவசமாதி அடைந்துள்ள சித்தருடைய சமாதியையும் அன்றைக்கி அவருக்கு 85வது வருடம் குரு பூஜை செய்கிறாங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த குரு பூஜைக்காக வெளியில் திருவண்ணாமலையிலேருந்து மௌனசாமியார் இன்னும் நிறைய அடிகளார்கள்லாம் வர போகிறாங்க. அவங்க மூலிமா ரொம்ப சிறப்பாக செய்ய போகிறாங்க. அன்னதானங்கள் நடைபெறுகிறது. நிறைய சிவனடியார்கள் சிவன் பக்தர்கள் எல்லோரும் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறாங்க. நானும் இதே ஊரில் தான் இருக்கேன். எனக்கு தெரியல, இதுதான் முதல் முறை நான் வந்து எடுக்கிறது. எல்லாம் பாருங்கள், இந்த வீடியோவை நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த கோயிலில் வந்து இவர் வந்து சிவனடியார் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவாராம். ஒரு வீட்டில் போயிட்டு ஏதாவது ஒன்று கேட்பார். அப்போ ஒரு 10 அரிசி கொடுங்க, 2 மிளகாய் கொடுங்க. அதை விட எண்ணிக்கை ஒன்று ஜாஸ்தியாக இருந்தால் கூட அன்றைக்கி சாப்பிட மாட்டார், விட்டுட்டு போயிடுவாராம். அதுவும் கொட்டாங்கச்சியில் வாங்கி அதெல்லாம் சாப்பாடு செஞ்சு அதில் தான் சாப்பிடுவாராம். அதெல்லாம் வந்து அவருடைய தவம். அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. அதனால் 9 அவர் தண்ணியில் வந்து தூங்குறப்போ 9 பாகமாக அவருடைய உடம்பு பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவர் எந்த ஊரில் வந்தார் யாருன்னாலாம் தெரியல. ஆனால் இப்போ 85 வருஷமாக இது செய்கிறாங்க. அது 100-150 வருஷத்துக்கு முன்னால் வந்து இவர் இங்கே வந்து இருந்திருக்கிறாரு. வாங்க பார்க்கலாம். அவரை பற்றி ஏதோ இந்த அடிகளார் யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இவரை கேட்கலாம், அவரை பற்றி தெரியுமா? அன்றைக்கி வந்தீங்க? நேற்று வந்தேன். இந்த குரு பூஜைக்காக வந்திருக்கீங்களா? இந்த இவரை பற்றி ஏதாவது தெரியுங்களா? தெரிஞ்சால் சொல்ல முடியுங்களா? குரு பூஜை வந்துட்டு இப்போ 4 வருஷமாக செய்கிறாங்க. நல்லா வம்சமாக நல்லா இருக்குது. ஓகே, சரி. வர ஜனங்களுக்கும் நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. இல்லை, அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர், வாழ்ந்தவர், இங்கேயே ஜீவ சமாதி ஆனதா? இல்லை, அவர் சாமி எந்த ஊரும் தெரியாது. சிவா எந்த ஊரும் தெரியாது. அந்த காலத்தில் வந்துட்டு ஜீவ சமாதியாக இருக்கிறாரு. அப்போ இருந்துக்கிட்டு அவங்க நல்லா ஃபேமஸமாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்களா? எந்த அடியாரங்கள் வந்தாலும் சரி, எந்த சாமிகள் வந்தாலும் சரி, தெரியனா நல்லா கவனிச்சு அனுப்புகிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. வர ஜனங்க நல்லா நிம்மதியாக பண்ணிட்டு போகிறாங்க. அது எந்த நேரம் ஜனங்க வராங்கன்னு கணக்கு கிடையாதுங்க. எப்பயுமே இருக்கிறதுனால ஆளுங்க இருக்காங்க. எப்பயுமே ஆளுங்க இருக்கிறாங்க. வர ஜனத்துக்கு நல்லா கவனித்து நல்லா அனுப்பிச்சி விட்றாங்க. இல்லை, அவர் ஜீவ சமாதி அடைஞ்சது இந்த இடம் தானுங்களா? ஆமாம், இதே கோயில் கட்டுறது பார்த்தாங்க. எனக்கு இதே கோயில் இருக்கிறது போதும். இது இன்னும் வர கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நாள் போகணும். முயற்சி எந்திரிக்கிற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நாள் போகணும். நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. காற்று இடம்லாம் பரவாயில்ல, தண்ணி குளிக்கலாம், இடம் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த ஐயா எந்த ஊரும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாது. ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஆனது. அந்த காலத்துலேயே ஆனது யாருக்கும். நானும் கண்டுபிடிச்சி இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம். இப்போ இல்லை, அப்போ இருந்துக்கிட்டே வந்துட்டு 4 பேருக்கு ஜனம் சாப்பாடு. அதான் விளம்பரம் ஆகலை, அவ்வளோவா விளம்பரம் செய்யலை. இப்போ தான் விளம்பரமாக போகும். ஆமாம் ஆமாம். இது கூட நான் விளம்பரம் பார்த்து தான் வந்தேன். போய் எடுத்து போடலாம். நான் காவேரிப்பட்டினம் தான். சரி, நம்ம ஊர் பக்கம் இவ்வளோ பெரிய இது இருக்குது, நம்ம எடுத்து போடலாம், வெளியில் உலகத்துக்கு தெரிவிக்கலாம். போடுங்க, நல்லா உங்களுக்கு நன்மை. அதான் கோடி புண்ணியம். அதான் அதுக்காக தான் ஏதோ புண்ணியம் கிடைக்கிட்டு. நம்ம 85வது ஆண்டு 85வது ஆண்டு 85 வருஷமாக செஞ்சுட்டு வராங்க. அப்போ இருந்து அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டே வராங்க. இது கொஞ்சம் இப்போ விளம்பரம் பண்ணி கொஞ்சம் விமர்சனம் செய்கிறாங்க. இப்போ 4 வருஷமாக தான் நல்லா எல்லாம் விளம்பரம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திருவண்ணாமலை ஐயா மாரங்களும் வராங்க. அப்படிங்களா? வராங்க. இப்போ ஓம சாமியார் வருவார், இங்கே இருக்கு, திருவண்ணாமலை வருவாங்க. அவங்களும் வருவாங்க. எல்லா மக்களும் வராங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா அமைப்பான இடம், நல்லா தண்ணி ஊற்றிக்கிற வச்சு அத்தனையுமே இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. அது பிரச்சனை இல்லை. அன்னதானம் செய்கிறாங்க. அன்னதானமும் செய்கிறாங்க. அன்னதானம் பயங்கரமாக செய்கிறாங்க. அன்னதானம் போடுறாங்க. இங்கே தங்கிட்டா கூட அவங்களுக்கும் நல்லா கவனிப்பாக அன்னதானம் போட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் கிடைக்குதா? ஆனால் நீ இது மாதிரி வந்து வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் இன்னும் நல்லா தெரியும். நம்மளால் முடிஞ்ச அளவு இது செய்கிறோம். அதுக்கு மேலே அவருக்கு கையில் தான் இருக்குது எல்லாமே விளம்பரப்படுத்திக்கிறது. நீங்கள் பிடிச்சி அடிச்சிங்களா, அது கோடான கோடி புண்ணியம். ஆமாம் ஆமாம். ஆனால் இது போஸ்டர் அடி நான் இத்தனை நாள் இங்கே தான் பக்கமே தான் இருக்கிறேன். பக்கம்தான் ஊர். ஆனால் தெரியாது. இன்னும் நேற்று தான் அந்த நோட்டீஸ் போர்டு பார்த்துட்டு என்னன்னா இது இவ்வளோ கிட்ட இருந்து நம்ம அது தெரியாமல் இருக்கிறோம். போயிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி தான் அவருக்கு அனுகூலம். ஐயாவே நான் சொல்லியிருப்பேன், இந்த சாமியை பார்க்கலாம், வரலாம். இருக்குது. இன்றைக்கி பூஜை ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன் நான். எல்லாமே பூஜை முடிகிற வரைக்கும் இருப்பேன். இங்கே தான் எடுக்கலாம், எல்லாமே எடுத்து போடலாம். எப்படி வரட்டும். நான் காலையில் ஆரம்பிச்சிடுவாங்கன்னு தான் நான் சீக்கிரம் வந்தேன். இல்லை, பரவாயில்ல. ரொம்ப
சித்ரா இன்றைக்கி சித்திரை 1 தமிழ் வருஷ பிறப்பு, அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலையில் தான் செய்யணும், இவங்க லேட் இல்லை ஜனங்களும் வரணும் இல்லை. அங்கதான் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க சமையல்லாம். இதே ஊருங்களா நீங்கள்? இதே ஊரா? வாழைப்புலி. தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு கொண்டாடு. நான் என்ன சொன்னேன், வாழையில தான் என்ன சொன்னேன், வாழையில கூட சொன்ன அங்கதான் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க சமையல்லாம். இதே ஊருங்களா நீங்கள்? இதே ஊரா? வாழைப்புலி. என்னைக்கு வந்தீங்க நீங்கள்? நான் நேற்று வந்தேன். இந்த குரு பூஜைக்காக வந்திருக்கீங்களா? இந்த இவரை பற்றி ஏதாவது தெரியுங்களா? தெரிஞ்சால் சொல்ல முடியுங்களா? குரு பூஜை வந்துட்டு இப்போ 4 வருஷமாக செய்கிறாங்க. நல்லா வம்சமாக நல்லா இருக்குது. ஓகே, சரி. வர ஜனங்களுக்கும் நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. இல்லை, அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர், வாழ்ந்தவர், இங்கேயே ஜீவ சமாதி ஆனதா? இல்லை, அவர் சாமி எந்த ஊருன்னு தெரியாது. சிவா எந்த ஊருன்னு தெரியாது. அந்த காலத்தில் வந்துட்டு ஜீவ சமாதியாக இருக்கிறாரு. அப்போ இருந்துக்கிட்டு அவங்க நல்லா ஃபேமஸமாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்களா? எந்த அடியாரங்கள் வந்தாலும் சரி, எந்த சாமிகள் வந்தாலும் சரி, இல்லைன்னா நல்லா கவனிச்சு அனுப்புகிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. வர ஜனங்க நல்லா நிம்மதியாக பண்ணிட்டு போகிறாங்க. அது எந்த நேரம் ஜனங்க வராங்கன்னு கணக்கு கிடையாதுங்க. எப்பயுமே இருக்கிறதுனால ஆளுங்க இருக்காங்க, எப்பயுமே ஆளுங்க இருக்கிறாங்க.
வர ஜனத்துக்கு நல்லா கவனித்து நல்லா அனுப்பிச்சு விட்றாங்க. இல்லை அவர் ஜீவசமாதி அடைஞ்சது இந்த இடம் தானுங்களா? ஆமாம், இதே கோயில் கட்டுறது பார்த்தாங்க. எனக்கு இதே கோயில் இருக்கிறது போதும். இது இன்னும் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நாள் போகணும், முயற்சி எடுத்து எந்திரிக்கிற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நாள் போகணும். நல்ல இடம் அமைஞ்சிருக்குது. ஆற்று இடம்லாம் பரவாயில்ல, தண்ணி குளிக்கலாம், இடம் தான் தோட்டம் ஆறு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த ஐயா எந்த ஊருன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாது. ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஆனது. அந்த காலத்துலேயே யாருக்கும் நானும் கண்டுபிடிச்சி இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம். இப்போ இல்லை, அப்போ இருந்துக்கிட்டே வந்துட்டு 4 பேருக்கு ஜனம் சாப்பாடு. அதான் விளம்பரம் ஆகலை அவ்வளோவா, விளம்பரம் செய்யலை. இப்போ தான் விளம்பரமாக போகுது. ஆமாம் ஆமாம். இது கூட நான் விளம்பரம் பார்த்து தான் வந்தேன், போய் எடுத்து போடலாம். நான் காவேரிப்பட்டினம் தான். சரி, நம்ம ஊர் பக்கம் இவ்வளோ பெரிய இது இருக்குது, நம்ம எடுத்து போடலாம், வெளியில் உலகத்தை தெரிவிக்கலாம். போடுங்க, நல்லா உங்களுக்கு நன்மை, கோடி புண்ணியம். அதான் அதுக்காக தான் ஏதோ புண்ணியம் கிடைக்கிட்டு. நம்ம 85வது ஆண்டு குரு. 85வது ஆண்டு, 85 வருஷமாக செஞ்சுட்டு வராங்க. அப்போ இருந்து அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டே வராங்க. இது கொஞ்சம் இப்போ விளம்பரம் பண்ணி கொஞ்சம் விமர்சனே செய்கிறாங்க. இப்போ 4 வருஷமாக தான் நல்லா எல்லாம் விளம்பரம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திருவண்ணாமலையார் ஐயா மாரங்களும் வராங்க. அப்படிங்களா? வராங்க. இப்போ ஓம சாமியார் வருவாங்க, இங்கே இருக்கு திருவண்ணாமலை வருவாங்க, அவங்களும் வருவாங்க. எல்லா மக்களும் வராங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா அமைப்பான இடம், நல்லா தண்ணி ஊற்றிக்கிற வசதி அத்தனையுமே இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது பிரச்சனை இல்லை. அன்னதானம் செய்கிறாங்க, அன்னதானம் செய்கிறாங்க, அன்னதானம் பயங்கரமாக செய்கிறாங்க, அன்னதானம் போடுறாங்க. இங்கே தங்கிட்டா கூட அவங்களுக்கும் நல்லா கவனிப்பாக அன்னதானம் போட்டு நல்லா சந்தோஷமாக போடுறாங்க. எந்த பிரச்சனையும் கிடைக்குதா? ஆனால் நீ இது மாதிரி வந்து வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் அனுப்பிச்சாலும் இன்னும் நல்லா தெரியும். நம்மளால் முடிஞ்ச அளவு இது செய்கிறோம். அதுக்கு மேலே அவருக்கு கையில் தான் இருக்குது எல்லாமே விளம்பரப்படுத்திக்கிறது. நீங்கள் பிடிச்சி அனுப்பிச்சிங்களா அது கோடான கோடி புண்ணியம். ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த போஸ்ட் ஆடி நான் இத்தனை நாள் இங்கே தான் பக்கமே தான் இருக்கிறேன், பக்கம்தான் ஊர். ஆனால் தெரியாது. இன்னும் நேற்று தான் அந்த நோட்டீஸ் போர்டு பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ கிட்ட இருந்து நம்ம அது தெரியாமல் இருக்கிறோம், போயிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி தான் அவருக்கு அனுகூலம். எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா ஐயாவிலே நான் சொல்லியிருப்பேன், இந்த சாமியை கூப்பிட்டு வாங்க பார்க்கலாம், வரலாம். இருக்குது. இன்றைக்கி பூஜை ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன் நான். எல்லாமே பூஜை முடிகிற வரைக்கும் இருப்பேன் இங்கே தான். எடுக்கலாம், எல்லாமே எடுத்து போடலாம். எப்படி தான் கூட்டம் வரும். வரட்டும் வரட்டும். நான் காலையிலே ஆரம்பிச்சிடுவாங்க தான் நான் சீக்கிரம் வந்தேன். இல்லை பரவாயில்ல. சித்திரா இன்றைக்கி சித்திரை 1 தமிழ் வருஷ பிறப்பு, அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலையில் தான் செய்யணும், இவங்க லேட் பண்ணுறாங்க. ஜனங்களும் வரணும் இல்லை. சரி பரவாயில்ல. சரிங்க, அப்புறமா கொஞ்சம் லைட் இது அனுப்பலாம். ஓகே, ரொம்ப நன்றிங்க. இது பாருங்கள், தென்பண்ணை ஆற்றங்கரையோரம் சூப்பராக அமைஞ்சிருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தென்பண்ணை ஆற்றங்கரையோரத்தில் காவாக்கரை, அதுக்கடுத்து நெடுங்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறு கிராமம். ரொம்ப சிறப்பான இடத்துல அமையுது. தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் இன்னும் நிறைய எப்பவுமே தண்ணி ஓடிட்டு இருக்கோம். இது வந்துருக்குது. இங்கே பாருங்கள், இது பின்னாடி தெரிகிறது தான் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச பெரியவர். அவர் ஏதாவது யார் எந்த ஊருன்றதை எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியல, அவங்களுக்கு விசாரித்ததில். எதாக இருந்தாலும் செஞ்சுட்டு வராங்க. இப்போ 86வது வருஷம் குரு பூஜை செய்கிறாங்க. அது இன்னும் ஒரு மணி நேரத்தில் 9-10 மணிக்கு ஆரம்பித்து 12-1 மணி வரைக்கும் இருக்கும். அன்னதானங்கள்லாம் நடைபெறும். பெரிய அடிகளாரெலாம் வரப்போகிறாங்க திருவண்ணாமலையிலேருந்து. அங்கேருந்துலாம் எல்லாம் பார்க்கலாம். அதை எடுத்து உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக காமிக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லாயிருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் ஆதித்தன், உங்களுக்காக. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, அன்னதானம் நடக்கிற இடம், அன்னதானம் செய்கிற இடம், என்னென்ன நடக்குது எல்லா நடவடிக்கைகளும் நான் எடுத்து வீடியோ காமில் பார்க்கலாம். கண்டு கழியுங்கள். ஐயாவுடைய ஆசீர்வாதம், சிவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஓகே, இன்றைக்கி சித்திரை மாதம் 1 தமிழ் புத்தாண்டு. உலக மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உலகத்தில் வாழ்க்கும் அனைத்து தமிழர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே. இது பாருங்கள், இந்த செடி ரொம்ப அதிசயமான செடி. இது காண்பது ரொம்ப அரிது.
இது வந்து சன்னியாசிகள்லாம் வச்சுருப்பாங்கள்ல கையில் திருவோடு காய்க்கிற மரம் பாருங்கள். திருவோடு சின்னதாக இருக்குது. இங்கே வந்து நிறைய காய்க்குது அந்த மரத்தில். இது வந்து காய வச்சு 2ஆக கட் பண்ணி காய வச்சு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா நைஸாக பண்ணிவிட்டு அதில் வந்து விபூதிக்கு வைக்கிறாங்க. திருவோடு சன்னியாசிகள் வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப காண்பது ரொம்ப அரியுது. இந்த ஆற்றங்கரை வர இருக்கிற இந்த ஜீவசமாதி பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் இதெல்லாம் இருக்குது. நிறைய மகிழம்பூ இருக்குது, இந்த செடி இருக்குது, இன்னும் மூலிகை செடிகள்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப அதிசயமான இடம், நல்ல அமைதியான குளிர்ச்சியான இடம், இயற்கை வளம் நிறைந்த இடம். எல்லோரும் வந்து பாருங்கள் மக்களே. கண்டிப்பாக இந்த ஜீவசமாதி வந்து இது வந்து கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். இந்த வருடம் கேட்டிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு நிறைவேறன்ற ஒரு நம்பிக்கையில் எவ்வளோ பக்தர்கள் வராங்க. அவர்களுக்காகவும் நீங்களும் வந்து பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைங்க. திருமண விஷயம், குழந்தை விஷயம், வேலைவாய்ப்பு, வீடு கட்டுதல், இது போன்ற பல வகையான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கொண்டாந்து சமாதிக்கிட்ட அந்த அஜீவ சமாதிகளை வந்து முறையிட்டு இது பண்ணாக்க நல்லபடியாக அவங்களுக்கு எல்லாம் நடந்து கைகூடி வருகிறதுன்னு பேர். வாங்க போகலாம், வீடியோவை பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இருக்குது, எங்கே கூட இருக்கும். ஏட்டம் இருக்குது, ஏட்டம் எங்கே இருக்கு எல்லாம் எட்டும் அங்கே டக்குனு உங்களுக்கு தெரிஞ்சு நான் கேட்குறேன். பாலம் பொலிவே
எல்லாம் விநாயகரை பாருங்க. அந்த விநாயகர் பெருமானுக்கு மலர் கொண்டு அர்ச்சனை. ஓம் தேவர்களுக்கு